ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்று 7வது தசகத்தை ஆரம்பிக்கலாம். இந்த தசகம் பிரம்மாவின் தவத்தை பற்றியும் அவர் பெற்ற வைகுண்ட தரிசனத்தை பற்றியும் விளக்குகிறது. இந்த தசகத்தின் முதல் ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதலில் வார்த்தைகளை பிரித்து சொல்வோம், பிறகு ஒவ்வொரு வரியாக சொல்லலாம். ஏவம் देवचतुर्दशात्मक जगत् एवं देवचतुर्दशात्मक जगत् रूपेण जातः पुनः तस्योर्ध्वं खलु सत्यलोकनिलये जातोऽसि धाता स्वयं यं शंसन्ति हिरण्यगर्भमखिल त्रैलोक्यजीवात्मकं यो भूत्स्फीतरजो विकारविकसन् नानासिसृक्षारसः एवं देवचतुर्दशात्मक जगत् रूपेण जातः पुनः एवं देवचतुर्दशात्मक जगत् रूपेण जातः पुनः तस्योर्ध्वं खलु सत्यलोकनिलये जातोऽसि धाता स्वयं तस्योर्ध्वं खलु सत्यलोकनिलये जातोऽसि धाता स्वयं यं शंसन्ति हिरण्यगर्भमखिल त्रैलोक्यजीवात्मकं यं शंसन्ति हिरण्यगर्भमखिल त्रैलोक्यजीवात्मकं यो भूत्स्फीतरजो विकारविकसन् नानासिसृक्षारसः यो भूत्स्फीतरजो विकारविकसन् नानासिसृक्षारसः. இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு வார்த்தைகளை பிரித்து அர்த்தத்தை பார்க்கலாம். ஹே தேவா அப்படின்னு கூப்பிடுறார் பட்டதிரிகள். ஏவம் சதுர்தசாத்மக ஜகத் ரூபேண ஜாதக, இவ்வாறு 14 உலகங்களையும் உள்ளடக்கிய விராட் புருஷ வடிவில் தோன்றிய நீங்கள், புனக பிறகு, தஸ்ய ஊர்த்வம் அந்த 14 உலகங்களுக்கு மேலே உச்சியில் உள்ள சத்தியலோக நிலையே சத்தியலோகத்தில், தாத்தா பிரம்மாவாக, ஸ்வயம் உங்கள் சுய விருப்பத்தினால, ஜாதோசி தோன்றினீர்கள். யம் சம்சந்தி ஹிரண்யகர்ப்பம் இந்த பிரம்மாவைத்தான் வேதங்கள் முனிவர்கள் எல்லோரும் ஹிரண்யகர்ப்பன் என்று கூறுகிறார்கள். அகில திரைலோக்கிய ஜீவாத்மகம் இந்த ஹிரண்யகர்ப்பன் உலகங்களிலும் உள்ள ஜீவர்களுக்கும் ஆத்மாவாக இருக்கிறார். எஸ் பீத ரஜோ விகார விகசன் இந்த ஹிரண்யகர்ப்பனுக்கு ரஜோகுணம் அதிகரித்ததனால் நானா சிஸ்ருக்ஷாரசக அபூத்து பலவிதமான சிருஷ்டிகளை செய்ய வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ஏவம் தேவசதுர்தசாத்மக ஜகத் ரூபேண ஜாதः புனः தஸ்யோர்த்வம் கலு சத்யலோகநிலயே ஜாதோசி தாதா ஸ்வயம் யம் சம்சந்தி ஹிரண்யகர்ப்பமகில த்ரைலோக்யஜீவாத்மகம் யோ பூத்ஸ்பீதரஜோ விகாரவிகசன் நானா சிசுக்ஷாரசः. இப்போ இந்த ஸ்லோகத்தோட முழு அர்த்தத்தையும் விளக்கமாக பார்க்கலாம்.
பகவானே குருவாயூரப்பா, இவ்வாறு 14 உலகையும் உள்ளடக்கிய விராட் புருஷ வடிவாக வெளிப்பட்ட நீங்கள் பிறகு அந்த 14 உலகங்களுக்கும் மேலே உச்சியில் உள்ள சத்தியலோகத்தில் உங்கள் விருப்பத்தினால் பிரம்மாவாக தோன்றினீர்கள், ஆவிர்பவித்தீர்கள். வேதங்களாலும் முனிவர்களாலும் ஹிரண்ய கர்ப்பன் என்று அழைக்கப்படுகிற இந்த பிரம்மா மூவுலகங்களிலும் உள்ள எல்லா ஜீவர்களுக்கும் ஆத்மாவாக இருக்கிறார். இங்கே இந்த மூவுலகங்கள்னு சொல்லப்படுறதை பற்றி நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். ஸ்லோகத்தில் திரைலோக்கிய ஜீவாத்மகம் அப்படின்னு வருது. அப்படின்னா என்னென்னா 14 உலகங்களிலும் உள்ள ஜீவர்கள் அவளோட ஆத்மாவாக இருக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். 14 உலகம் எப்படி வருகிறது? பூமிக்கு மேலே ஸ்வர்க்கம் எனப்படுகிற 6 மேலுலகங்கள் உள்ளன. அது முதலாவது. பூமி 2வது லோகம். பூமிக்கு கீழே உள்ள பாதாளம் எனப்படும் 7 லோகங்கள் 3வது. ஆக 14 லோகங்களையும் இங்கே பட்டத்திரிகள் குறிப்பிடுகிறார். இந்த 14 உலகத்தில் இருக்கிற ஜீவர்களுக்கும் இந்த ஹிரண்ய கர்ப்பன் ஆத்மாவாக இருக்கிறார். இந்த ஹிரண்ய கர்ப்பனுக்கு ரஜோகுணம் அதிகமானதால் அவருக்கு பலவிதமான சிருஷ்டிகளை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் ஏற்பட்டது. பகவான் விராட் ஸ்வரூபமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டபோது அவருக்கு 3 குணங்களும் இருந்தன. சத்வம், ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்களும் உடைய ஸ்வரூபமாக இருந்தார். அவர் தன்னை 2 குணங்களுடனும் மட்டும் தன்னை ரஜோகுணம் மிக அதிகமாகவும் சிறிதளவு சத்வகுணத்துடனும் வெளிப்படுத்தி கொண்டபோது அவர் பிரம்மா ஆகிறார். அவரை ஹிரண்ய கர்ப்பன் என்று வேதங்களும் முனிவர்களும் அழைக்கிறார்கள்.